வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எக்ஸாம் லீவ்லாம் முடிஞ்சு லாஸ்ட் மண்டே தான் தம்பிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி நோட் புக்ஸ்க்குலாம் லேபிள் ஒட்டி கவர் போட்டு குடுக்கணும் இல்லைங்களா? அந்த ஒர்க் தான் பார்த்துட்ருந்தோம் லாஸ்ட்டு சண்டே. லேபிள்லாம் வந்து எப்பவுமே நம்மளே பண்ணிடுறது, கடையில வாங்குறது கிடையாது. தம்பியோட லாஸ்ட் இயர் ட்ராயிங் நோட் இருக்கும் பார்த்தீங்களா? அத எப்பவுமே எடுத்து அதில கொஞ்சம் ஷீட் வந்து திக்கா இருக்கும். அத யூஸ் பண்ணி அத கட் பண்ணி பண்ணிக்கிறது தான். எல்லா ஷீட்டுமே ஒரே அளவுல கட் பண்ணிட்டு, பார்டர் மட்டும் டிசைன் பண்ணாலே போதும். லேபிள் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தம்பியோட நோட் புக்ஸுக்குலாம் கவர் போடுற ஒர்க் வரும்போது எல்லாருமே உட்காந்துருவோம். நான் மட்டும் தான் பார்க்கணும், இல்ல ஹஸ்பண்ட் மட்டும் தான் அந்த ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி இல்லாம, நான், அவங்க, தம்பியுமே சேர்த்து உட்கார வச்சு தான் இந்த ஒர்க் பார்ப்போம். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் ஒரே ஆள் மட்டும் அந்த ஒர்க்க பார்க்கும்போது, அது கஷ்டமா தானே ஃபீல் ஆகும். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது, அதுவும் ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான். இந்த மாதிரி லேபிள்லாம் டிசைன் பண்ணும்போது, குழந்தைங்களையுமே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம போட சொல்லலாம். அவங்களோட கிரியேட்டிவிட்டியுமே கொஞ்சம் இன்வால்வ் பண்ண மாதிரி இருக்கும். இம்ப்ரூவ் பண்ண மாதிரியும் இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் தான் லேபிளுக்கு வந்து டிசைன் பண்ணேன். நான் டிசைன் பண்ணி எழுதி குடுத்தேன். தம்பி வந்து அத நோட்ல ஒட்டி ஒட்டி குடுத்தான். அவங்க அப்பா வந்து ஷீட் போட்டாங்க. ஏன் தம்பிய டிசைன் பண்ண சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மண்டே ஸ்கூல் ஓப்பனிங். நாங்க வந்து சண்டே தான் உட்காந்து இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டுருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபேமிலி டைம்ல வந்து என்ற குடும்பத்தில எல்லாரும் வந்தாச்சுங்கிற மாரி நம்ம வீட்டு சின்ராஸ வந்து தூங்க வச்சுட்டு தான் நாங்க இந்த ஒர்க்லாம் பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சின்ராஸோட சேர்த்து இந்த ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா எங்கள அவரு பார்க்க விடல. அதனால அவர தூங்க வச்சுட்டு தான் நாங்க பார்த்தோம். டைம் இல்லாதனால எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான டிசைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வரேன்.